இன்றைக்கி பாருங்கள், நாங்கள் ஆயில் மில்லுக்கு வந்திருக்கிறோம். வேர்க்கடலை எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் கடலை எண்ணெய் அரைக்கிறதுக்காக. இங்கே செக்லேயே அரைச்சிக்கலாம். 10 கிலோ வேர்க்கடலை எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். நல்லா சுத்தமான வேர்க்கடலை தரமானதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 10 கிலோக்கு 6 லிட்டர் அல்லது 7 லிட்டர் எண்ணெய் கிடைக்கும். இப்போ இது செக்கில் சேர்த்துட்டு எப்படி அரைக்குது பாருங்கள். இதுலேயே நாம் ஒரு வடிகட்டி வச்சிட்டோம்னா எண்ணெய் நல்லா வடிஞ்சு வந்துடும். நல்லா தெளிவாக பன்னீர் போல் இருக்கும். இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இது மாடு தான் அந்த செக்கு இழுக்கும். அப்படியே பொறுமையாக சுற்றி வரும். இது இப்போது நவீன முறையில் வந்திருக்கு இந்த மிஷினெல்லாம். நம்ம வேர்க்கடலை வாங்கிட்டு வந்துட்டு இங்கே அரைச்சிக்கலாம். நம்மளுக்கு சுத்தமான எண்ணெய் கிடைச்சிரும். கடைகளில் எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு சுத்தமான கடலெண்ணெய்ங்கிறாங்க. அதில் கொஞ்சம் கலப்படம் இருக்கும். நல்லா ஒரு பாத்திரத்தில் பாருங்கள் அரைச்சி வச்சுருக்கோம். நாம் சமையலுக்கு எல்லா எண்ணெயுமே பயன்படுத்தணும். தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் அப்படின்னு ஒரே எண்ணெயாக பயன்படுத்தாமல் இப்படி மாறி மாறி நம்ம பயன்படுத்தும் போது ஒவ்வொரு எண்ணெய்களில் இருக்கிற சத்துக்களும் நம்மளுக்கு கிடைக்கும். தோசைக்கெல்லாம் இந்த எண்ணெயை ஊற்றி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்குது. இந்த மில்லில் நாம் கொண்டு வந்தும் அரைச்சிக்கலாம், இல்லை அவங்களே அரைச்சும் விற்கிறாங்க. 1/2 லிட்டர்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய் எல்லாமே இருக்குது. புதுசாக இப்போ தான் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி.